2 பிஹெச்கே வீட்டை 3 பிஹெச்கே வீடு மாதிரி டூப்ளக்ஸ் டைப்பில் நல்லா பெருசாக கிராண்டாக கட்டியிருக்கிறது இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியாக அமைஞ்சிருக்கு. நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோரை வச்சு பெரிய கார் பார்க்கிங், ஸ்பேசியஸான லிவிங் ஹால், தனி பூஜா ரூம், கிச்சன், டைனிங், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 16x16 அடியில் மாஸ்டர் பெட்ரூம், ரெண்டுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், ட்ரெஸ்ஸிங் ரூம், இன்னர் ஸ்டார் கேஸ், சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட், பால்கனிஸ்னு வீட்டை நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்கும் இன்டீரியர் செஞ்சு ஒரு அழகான 2 பிஹெச்கே டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 30 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் 41 அடியில் நல்ல அகலமான ரோடு. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டார்க் அண்ட் லைட் ப்ரௌன் கலரில் டெக்ஸ்டர் டிசைன்ஸோட எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பெரிய கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 15x11. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. நார்த் சைட்லேயும் பெரிய செட்பேக் ஏரியா விட்டு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். வுட் டிசைனில் டபுள் டோர் டைப்பில் ஸ்டீலில் ரெடி பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x16. வீடு முழுக்க தரைக்கு 4x2 அடி சைஸில் வெர்டிஃபைட் டைல்ஸ் வச்சுருக்காங்க. சவுத் வாலுக்கு போகிற ஃப்ளூட்டர் பேனல்ஸில் பேனலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் பேஸ் கேபினெட்டோட பெரிய டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இது பூஜா ரூம், சைஸ் 4x4, நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க்குக்கு பதிலாக ப்ரொஃபைல் லைட்ஸில் அழகாக டிசைன் ஒர்க் செஞ்சு சென்டரில் ஒரு அழகான சென்ட்ரல் லைட் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 16x10. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும், இன்பிட்வீனில் அதாவது விண்டோ ஃப்ரண்டில் குஷன்ஸோட விண்டோ சீட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஜன்னல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா யூரோடெக் பிராண்டில் யூபிவிசியில் செஞ்சுருக்காங்க. இதுக்கு 20 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 4x3 அடி சைஸில் சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம், உள்ள பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 7x5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் வாஷர், டவல் பார், கிளாசெட், இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஹிண்ட்வேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 16x10. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு டார்க் கிரைண்டர் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே பெரிய சைஸில் எலக்ட்ரிக் சிம்னியும், கிளாஸ் டோர்ஸோட நிறைய ஓரல் கேபினெட்ஸும், சைடில் டால் கேபினெட்டும், அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வைசாக் ஸ்டீல், செட்டிநாடு சிமெண்ட், ஃபினோலாக்ஸ் எஃப்ஆர் ஒயர்ஸ், லெக்ராண்ட் சுவிச்சஸ், செயின்ட் கோபைன் கிளாஸஸ், இன்டோர் சானிட்டரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸையே யூஸ் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி அதுக்கு கபோர்ட் ஒர்க் செஞ்சு அதை ஸ்டோரேஜ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க.
இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில கிளியர் டஃபன் கிளாஸ் வித் எஸ்எஸ் ஹேண்டோட கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ஸ்பேஸ் வந்து இவ்வளோ பிரைட்டாக இருக்க காரணம் வந்து சீலிங் சென்டரில் ஒரு பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. மேலே போகிற கிளாஸில் கவர் பண்ணி சென்டரில் அழகாக ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஸ்டீல் டோர் ஓப்பன் பண்ணி சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோம். இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் இன்பிட்வீனில் குஷன்ஸோட விண்டோ சீட்டரும் கார்னரில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் நார்த் சைடில் வால் மவுண்ட் டைப்பில் டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபுல் இன்டீரியர்ஸை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹெவியான யூபிவிசியில் பாலிவுட் பிராண்டில் செஞ்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10x4, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து சைட் பால்கனிக்கு என்ட்ராரோம். சைஸ் 10x10. சீலிங்க்கு யூபிவிசியில் ஓடு டிசைனில் செட்டு போட்டு தரைக்கு போகாம மொரக்கோன் டிசைன் டைல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த வீட்டில் மெயின் டோர்ஸ், பெட்ரூம் டோர்ஸ், பால்கனி டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டோர்ஸே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து ஃப்ரண்ட் ஓப்பன் பால்கனிக்கு என்ட்ராரோம். எலிவேஷன் டிசைனுக்காக ஃப்ரண்ட் வாலுக்கு பூரா டெக்ஸ்டர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் நீலாம்பூரில் கதிர் ஆர்ட்ஸ் காலேஜ் ரோட்டில் கிரீன்ஃபீல்ட் நந்தவனம் ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ராமச்சந்திரா நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 96 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு பில்டர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.